ஹலோ காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன விளாக் பார்த்தீங்கன்னா, என்னோட பர்த்டே விளாக் தான். பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரொம்ப 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 ஸ்பெஷலான டே. இன்னைக்கு என்னோட பர்த்டே. எல்லோரும் விஷ் பண்ணுங்க. சரிங்களா? அதனால என்ன பண்ணிட்டோம், வீட்டிலேயே மதியம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் போல் சர்ச்சுக்கு போயிட்டு வரலான்னு கிளம்பியாச்சு. நான், பாப்பா, தம்பி, ஹஸ்பண்ட் எல்லாம் சர்ச்சுக்கு கிளம்பிட்டோம். சர்ச்சுக்கு வரும்போதே வர வழியில் மார்க்கெட்டில் மாலையெல்லாம் வாங்கியாச்சு சாமிக்கு போடுறதுக்கு. சரின்னா எப்பொழுதும் நாங்கள் அந்த சர்ச்சுக்கு வரும்போது மாலை வாங்கிட்டு தான் போவோம். அப்படிப்பா நீங்கள் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நான் அந்த சர்ச்சுக்கு வரும்போதெல்லாம் மாலை வாங்கிட்டு சாமிக்கு போட்டுட்டு காணிக்கையெல்லாம் போட்டுட்டு தான் நாங்கள் போவோம். அப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஈவினிங் டைம் போனனால அந்த கிளைமேட்டும் நல்லா இருந்தது. சரின்னு பிள்ளைங்களாம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நானும் காணிக்கை போட்டுட்டு வரும்போது உப்பு மிளகு எல்லாம் வாங்கிட்டு வந்தேன். எப்பொழுதும் சாமிக்கு வந்து உப்பும் மிளகும் போடுவேன். அதை தான் நான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா உப்பு போட்டுட்டு மிளகு போட்டுறணும். இந்த சைடில் இந்த ஜன்னல் சைடு பார்த்தீங்கன்னா எல்லாம் பூட்டு போட்டு வேண்டியிருக்காங்க. வீடு கட்டினா இல்லை வீடு பால் காய்ச்சினா இது மாதிரி வந்து நான் பூட்டு போடுறேன் அப்படின்ட்டு வாங்கி வச்சு வேண்டியிருப்பாங்க. அந்த பூட்டு தான் அந்த சைடில் இருக்கிறது. இந்த சர்ச்சு பார்த்தீங்கன்னா ஆவடியில் செக் போஸ்ட் கிட்ட ஜிஆர்டி பக்கத்தில் அந்தோனியார் சர்ச்சுன்னு இருக்கும். ஆவடியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ரொம்ப 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 ஒரு சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம் இந்த சர்ச்சு சாமி. எது நம்ம வேணாலும் கண்டிப்பாக நடக்கும். நாங்கள் மேரேஜ் ஆகி ஃபஸ்ட்டு வந்த சர்ச்சு இந்த சர்ச்சு தான். அந்த சர்ச்சை மறக்கவே முடியாது. இதில் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் வந்து ஃபாதர் நின்றுட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஃபேமிலியும் ப்ளெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் என்ன பண்ணணும், சரி வெயிட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ப்ளெஸ்ஸிங் வாங்கிக்கலான்ட்டு போனோம். போனோடனே டக்குன்னு நம்ம ஃபேமிலியை பார்த்தோன்னே யாருக்கு பர்த்டே அப்படின்னு கேட்டார். எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆகிடுச்சு. எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்தது. சரின்ட்டு பாப்பா தம்பியை பார்த்துட்டு யாருக்கு பர்த்டே அப்படின்னாரு. உடனே என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க இவங்களுக்கு தான் அப்படின்னோடனே அப்புறம் தம்பிகிட்ட பேசிட்டு எங்களும் பேசிட்டு எல்லாத்துக்கும் ப்ரேயர் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்பதான் ஃபாதர் வந்து மாஸ் முடிச்சுட்டு போகிற டைமா என்னன்னு தெரில கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் எல்லாமே ப்ரேயர் பண்ணிட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். கிளம்புற வழியில் பார்த்தீங்கன்னா சரியான மழை. சரின்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சரி சாப்பிட்டுட்டு கிளம்பிடலான்னு ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பார்த்தீங்கன்னா இப்போ உப்பு வந்து வச்சிட்ருக்கேன். நான் இது சின்ன வயசுலேருந்தே வேளாங்கண்ணிக்கு எங்கே போனாலும் இந்த உப்பை வந்து எடுத்துகிட்டு வர பழக்கம். உப்பை வந்து நம்ம சாமிக்காக போட்டுட்டு அதை எடுத்து வாயில் வச்சு ஒரு சின்ன சின்ன பீஸ் எடுத்து வாயில் வச்சுக்கணும். பாப்பா வாங்கிருச்சு. இவன் வந்து ஏதோ ஒன்று வாயில் கொடுக்குறானே சந்தோஷமாக வாங்கினோன்னே பார்த்தா உப்பாக இருந்தோடனே துப்பவும் முடியல அவனால். சரி துப்பக்கூடாது துப்பக்கூடாது சாமியோட உப்பு அப்படின்னு சொல்லி அதையும் இதையும் சொல்லி அவனை அப்படியே முழுங்கியாச்சு. அப்புறம் நாங்களும் வந்து உட்காந்துட்டு இந்த இடத்துல உட்காந்து ப்ரேயர் பண்ணால் அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் மனசுக்கு. எவ்வளோதான் இருந்தாலும் நம்ம வேண்டுறது கண்டிப்பாக நடக்கும் இந்த சர்ச்சில். நீங்கள் வாங்க எந்த ஒரு கஷ்டம்னாலும் நம்ம சாமிகிட்ட வேணும்னா இந்த அந்தோனியார் சர்ச்சில் எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ப்ரேயர் பண்ணிவிட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.